ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் வழக்கோட முக்கிய குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு சொன்னா இவர் வந்து நம்ம சொல்ல முடியும். நௌஃபர் மௌலவியை சொல்ல முடியும். நீதிமன்றத்துக்கிட்ட ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. அதை தாண்டி இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. நான் வந்து குற்றம் சாட்டப்படுற கால பகுதியில் எங்களுடைய நாட்டில் தேசிய நல்லிணக்கம் அப்படிங்கிறது வந்து இருக்கவே இல்லை. அப்போ இல்லாத நல்லிணக்கத்தை நான் எப்படி சீர்குலைச்சிருப்பேன் அப்படின்னு அவர் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஆனா இவர் வந்து இதுக்கு முதல்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருப்பாரு. அந்த சந்தர்ப்பத்துல நீதிபதி கேட்டிருப்பாரு, நீ குற்றவாளியா சுற்றவாளியா அப்படின்னு. அப்ப நான் அந்த நேரம் சுற்றவாளி அப்படின்னு சொல்லியிருந்தா தான் வழக்க முன்னெடுப்பாங்க. அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருந்தாக்க வழக்கு அன்னைக்கே க்ளோஸ் ஆகியிருக்கும், அவருக்கு தண்டனையும் கிடைச்சிருக்கும். அப்ப அந்த நேரம் அப்படியும் சொல்லி இந்த நேரம் இப்படி சொல்றாரு. அப்ப அந்த முரண்பாடுகள் இருக்கு அப்படிங்கிற இந்த வழக்கு விசாரணைகள், அதாவது ஒவ்வொரு ட்விஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த வழக்குல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா சஹ்ரான் ஹாஷிமோட அவருக்கு இருந்த தொடர்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ சஹ்ரான் ஹாஷிமோட தனக்கு தொடர்பு இருந்ததா சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டையும் நௌஃபர் மௌலவி மறுத்திருக்காரு. எதிர்வரும் 27, 28, 29 தினங்கள்ல யாரெல்லாம் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. அப்போ இந்த நாளில் முக்கியமாக யார் உள்ளுக்கு போவாங்க, யார் வெளியில் வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியல. எதிர்பாராதவங்க உள்ளுக்கு போகிறாங்க. பிரேமதாச சபையில் எழும்பி அவர் குறிப்பிட்டிருந்தார், ஜனநாயகத்தின் இறுதி கட்டத்திற்கு வந்துருச்சு, இந்த நாட்டில் இனி ஜனநாயகத்தை மேலே எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தார். ஆனால் அரசு தரப்பினர் அதுக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இன்றைய தினம் நீங்கள் இந்த கையில் வச்சிருக்கிற அந்த போர்டு அல்லது அந்த அட்டையை நீங்கள் முழு நாளும் வச்சிருக்கணும், இல்லாட்டி இந்த வாரம் முடிகிறது வரைக்கும் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியை கிண்டல் பண்ணுறது கூட காணக்கூடியதாக இருந்தது. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழிச்சு அதுக்கு பதிலாக பிரதமர் ஆட்சி அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க. ஆனால் பதவிக்கு வந்ததுக்கு பிறகு யாருமே எதையுமே செய்யலை. ஏன்னா அந்த நிறைவேற்று அதிகாரத்துக்குள்ள இருக்கிற அந்த அதிகாரம் என்ன அப்படிங்கிறத அவங்க கைக்குள்ள வந்தோன்னா அதை விட்டு கொடுக்க மனசு வராது. எல்லாருக்கும் ஒரு பதவி ஆசை இருக்கதானே செய்யும். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். நாட்டில் இன்னைக்கு எதிர்பாராத பல கைது நடவடிக்கைகள் நடந்திருக்கு. இந்த மாதிரியான நடந்த கைது நடவடிக்கைகளை தாண்டி இன்னும் பல பரபரப்பான சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. இது எல்லாத்தையும் பற்றி பேசுறதுக்கு இன்னைக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். வணக்கம் கனுஷியா. இன்றைக்கும் கூட சுவாரஸ்யமான பல தகவல்கள் இருக்குது. அதே போல முக்கியமாக இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக கடந்த சில வாரங்களாகவே இந்த விஷயம் தொடர்பாக அதிகமாக பேசப்பட்டு வருது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அந்த வழக்கு விசாரணை இப்போ 7.5 வருஷமா, இப்போ 8வது வருஷத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இவ்வளவு காலமும் விசாரணைகள் நடந்துச்சு. அதாவது ஒவ்வொரு நபர்கள் இதுல குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது, விடுவிக்கப்பட்டாங்க, சந்தேக நபர்களா இருந்தாங்க. அப்படி இருந்தும் இப்ப இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கு. எப்படியும் இன்னொரு 1 மாத காலத்துக்குள்ள இறுதி தீர்மானம் வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த வழக்கு தொடர்பாகவே இருந்த போலீஸ் மா அதிபர், அந்த சம்பவம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர், அதே போல பாதுகாப்பு செயலாளராக கடமையாற்றிய ஹேமசிறி பிரணாந்து 2 பேருக்கும் மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு ஒரு திருப்பு முனையா அமைஞ்சிருக்கு இந்த வழக்கு. அதாவது பல்வேறுபட்ட ஒரு சிலர் பயந்து இருக்கிறாங்க, ஒரு சிலர் இந்த வழக்கு என்ன நடக்கும், எப்படியான தீர்ப்பு வருமோ அப்படிங்கிற எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் கூட இந்த விஷயம் தொடர்பா ஆவலா தான் இருக்கிறாங்க. அப்ப இன்றைய நாளை எடுத்துக்கொண்டா, இன்றைய நாள்ல நீங்க குறிப்பிட்டது போல கைதுகள், அதே போல இந்த விடயம் தொடர்பாக தான் அதிகமா பேசப்பட்டிருக்கு. நம்ம தொடர்ச்சியா அந்த விஷயத்தை பார்ப்போம். அதாவது இந்த ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பா பல விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் வெளியாயிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில இந்த விசாரணை வழக்குல நான் வந்து தீவிரவாத நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்கதா குற்றம் சாட்டப்படும் காலப்பகுதியில இலங்கையில ஏற்கனவே தேசிய நல்லிணக்கம் இருக்கவே இல்லை. அப்ப நீங்க என்னன்னு, நான் தான் தேசிய நல்லிணக்கத்தை இல்லாம பண்ணேன்னு மேல குற்றம் சாட்ட முடியும் அப்படின்னு சொல்லி இந்த குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் வந்து திருப்பி வந்து கேள்வி கேட்டிருக்காரு. வேற யாரும் கிடையாது, எங்களுக்கு தெரியும். இந்த வழக்குல அதிக அளவுல பேசப்பட்ட ஒரு நபர் நௌஃபர் மௌலவி. அதாவது தன்னை எதிர்த்து சுமத்தப்பட்டிருக்க கூடிய எல்லா குற்றச்சாட்டுகள்ல இருந்தும் என்ன விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லியும் நீதிமன்றத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காரு. அதாவது இந்த கொழும்பு 3 அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழுவான நவரத்ன மாரசிங்க, ராமநாதன் கண்ணன் தாண்டி சுஜீவ நிஷாங்க் இவங்களோட முன்னிலையில கிட்டத்தட்ட 2 மணி நேரம் குற்றவாளி கூண்டுல இருந்து தன்னோட தரப்பு விளக்கத்தை இவர் வந்து முன் வச்சிருக்காரு. நௌஃபர் மௌலவி முன் வச்ச சந்தர்ப்பத்தில் தான் இந்த விஷயங்களை வந்து அதாவது ஒரு வழக்குல இறுதி கட்டம் வந்திருந்த அந்த நேரத்துல குற்றவாளிக்கு தண்ட வாதத்தை நிரூபிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பாங்க. அந்த சந்தர்ப்பத்துல அவர் குற்றவாளி கூட்டுல அமைதியா இருந்துடலாம்.
அவருக்கு அமைதியா இருந்துறலாம். அப்படி இல்லன்னா, அவரு சாட்சி கூடு இருக்கு தானே! அந்த சாட்சி கூடுல ஏறி அவருக்கு ஒரு வாக்குமூலம் அளிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. அப்படி 3 சந்தர்ப்பம் அவருக்கு இருக்கு. அந்த 3 சந்தர்ப்பத்துல இவர் பயன்படுத்தி இருக்கிறாரு. ஒரு சந்தர்ப்பமா அதாவது குற்றவாளி கூட்டுல இருந்தே இவர் சாட்சி அளிச்சிருக்கிறாரு. சாட்சி கூட்டுல அமைதியா இருக்கும்போது அவர் குற்றங்களை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு எடுத்துக்கொள்ளப்படுமா? இல்ல. குற்றவாளி அவருக்கு 3 சான்ஸ் குடுப்பாங்க. அதாவது வழக்கு விசாரணை இறுதி கட்டம் வந்துருச்சுன்னா, முதல்ல அதாவது வழக்கு தாக்கல் செஞ்ச அந்த சார்பான வழக்கு விசாரணைகள் தானே நடக்கும். இறுதி கட்டத்துல குற்றவாளிக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அவருடைய தரப்ப முன்வைக்கலாம். அவருடைய லாயர் மூலமா முன்வைக்க இயலும். அப்படி இல்லன்னா, தனக்கே முன்வைக்க முடியும். முதலாவது சான்ஸ் அவருக்கு ஒன்று இது தொடர்பா நீங்க எதுவும் அப்படி பேச விரும்பல அப்படின்னா, குற்றவாளி கூட்டுல நீங்க அமைதியா இருந்துறலாம். அப்படி இல்லன்னா, குற்றவாளி கூட்டுல இருந்து உங்களுக்கு சாட்சி அளிக்கலாம். அந்த சாட்சியை ஏற்றுக்கொள்வாங்க. அப்படி இல்லன்னா, அதை விட அவருக்கு இன்னும் பவர் அதிகமாகிரும். அவர் இல்ல நான் சாட்சி கூட்டுல ஏறி சாட்சி அளிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க, அவர் எதிர்த்தரப்புக்கு போயிட்டு சாட்சி அளிப்பாரு. அந்த சாட்சியை முக்கிய ஒரு சாட்சியா எடுத்துக்கொள்ளப்படும். எங்களுக்கு தெரியும் இந்த சம்பவத்துல இந்த வழக்கு விசாரணைகள்ல சக்ரான் தரப்புல இருந்த ஒரு குழுல இருந்த ஒரு நபர் அரசு தரப்பு சாட்சியா மாறி சாட்சியங்களை வழங்கியிருந்தார். இப்ப இந்த நௌஃபர் மௌலவியோட விஷயத்துக்கு வருவோம் அப்படின்னு சொன்னா, அவரு பல விஷயங்களை முன் வச்சிருக்காரு. அதாவது ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் வழக்கோட முக்கிய குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு சொன்னா இவர் நம்ம சொல்ல முடியும். நௌஃபர் மௌலவியை சொல்ல முடியும். இவர் தன்னை எதிர்த்து சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளிலிருந்தும் என்ன விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீதிமன்றத்துக்கிட்ட ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. அதை தாண்டி இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. நான் குற்றம் சாட்டப்படுற கால பகுதியில் எங்களுடைய நாட்டில் தேசிய நல்லிணக்கம் அப்படிங்கிறது இருக்கவே இல்லை. அப்போ இல்லாத நல்லிணக்கத்தை நான் எப்படி சீர்குலைச்சிருப்பேன் அப்படின்னு அவர் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது இவர் சொல்ற அந்த சந்தர்ப்பமா இருக்கும். ஈஸ்டர் தாக்குதலுக்கு முதல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மாவநிலையில ஒரு முஸ்லிம் அதே போல அம்பாறையில கூட பெரிய ஒரு கலவர நிகழ்ச்சி நடைபெற்றிருந்தது. இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு அவர் சொல்றாரா இருக்கும். நாட்டுல இப்பதான் இது நல்லிணக்கம் இருந்துச்சு, அதுக்கு முதல்ல யுத்தம் இருந்துச்சு, இப்படி பிரச்சனை பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இலங்கையில காணப்பட்டதுனால அவர் இப்படி ஒரு வாக்குமூலத்தை முன்வைக்கிறாரா இருக்கலாம். அதே போல இன்னொரு விஷயம், நான் இன்றைக்கு பத்திரிகைகளை பார்க்கிற போது சிங்கள மீடியாஸ்ல இருந்த முக்கியமான விஷயம் தான் நீங்க கைது தொடர்பா குறிப்பிட்டதுனால இந்த விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். எதிர்வரும் 27, 28, 29 தினங்கள்ல யாரெல்லாம் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. அப்போ இந்த நாள்ல முக்கியமா யார் உள்ளுக்கு போவாங்க, யார் வெளியில வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியல. எதிர்பாராதவங்க உள்ளுக்கு போறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நடக்குது. இந்த வழக்கு விசாரணைகள் இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் இப்ப இதை நம்ம இன்னொரு ஒரு க்ளூவா கூட எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் விஷயம். மற்றது இப்ப இவர் பல விஷயங்கள் நம்ம இந்த நௌஃபர் மௌலவி ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணை அப்படின்னு வரும்போது பல விஷயங்கள் அவர் சொல்லி இருக்காரு. அதுல சொன்ன சில முக்கியமான விஷயங்களை நாங்க இந்த நிகழ்ச்சியில சொல்றோம். என்ன அப்படின்னு சொன்னா, குற்றப்புலனாய்வு திணைக்களம் தன்கிட்ட பதிவு செஞ்சதா சொல்லப்படக்கூடிய ஒப்புதல் வாக்குமூலம் அப்படிங்கிறது சட்ட விரோதமானதும் தன்னார்வமா வழங்கப்படாததும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது அந்த ஒப்புதல் வாக்குமூலம் நான் விருப்பமா கொடுத்தது கிடையாது அப்படிங்கிறது தான் அவர் அன்னைக்கு சுட்டி காட்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுலயும் கூட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கனுஷியா, முக்கியமா போலீசார் கைது செய்யறாங்க. இந்த மாதிரி குற்றப்புலனாய்வு பிரிவினர்களால் கைது செய்யப்படும் பல தகவல்களை நீதிமன்றத்தின் முன் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீதிமன்றத்துல ஜட்ஜ் முன்னாடி என்ன சாட்சியம் அளிக்கிறாரோ அதை தான் ஏற்றுக்கொள்ளும். இப்ப இந்த இடத்துல அவர் சொல்றாரு, இவர் கட்டாயப்படுத்தியோ இல்லாட்டி இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு எழுதப்பட்ட ஒரு விஷயத்தையோ இப்படித்தான் அது பண்ணியிருக்காங்க, நான் சுய விருப்பத்துல பண்ணாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் நீதிமன்றத்துல சொல்லிட்டாலே அந்த வழக்கு விசாரணையை இன்னும் முன்னுக்கெடுக்க தொடங்கிடுவாங்க. அதாவது அது தொடர்பாகவும் இன்னும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுற அளவுக்கு மாறிடும். அதை தாண்டி 2015, 2016 காலப்பகுதியில முஸ்லிம்களுக்கு எதிராக இடம்பெற்ற தாக்குதல்களோட பின்னணியில அரசு ஆதரவோட செயல்பட்ட அரசியல் சக்திகள் இருந்ததா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் அவர் சொல்லியிருக்காரு. ஈஸ்டர் தாக்குதலோட தொடர்புடையதா தமக்கு எதிராக சுமத்தப்பட்ட 940 குற்றச்சாட்டுகளையும் முழுமையா நான் நிராகரிக்கிறேன். அதாவது என் மேல இருக்க குற்றச்சாட்டுகளை நான் எல்லாத்தையுமே நானே நிராகரிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா இந்த வழக்கு விசாரணைகள் தொடர்பா இந்த சம்பவம் தொடர்பா கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 1.5 வருஷமா தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்துல அவர் தாக்கப்பட்டதாகவும் விசாரணை நடந்த சந்தர்ப்பத்துல முறையற்ற முறையில வாக்குமூலங்கள் அவர்கிட்ட பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீதிமன்றத்துல சொல்லியிருக்காரு. ISIS அமைப்புக்கு ஆதரவா சமூக ஊடக பதிவுகளை வெளியிடவில்லை அப்படின்னும், மாறாக முஸ்லிம்களோட ISIS அமைப்புகள் தொடர்பு கொள்ள கூடாது அப்படின்னு தன்னோட பிரசங்கங்கள்ல அவர் சொல்லி இருக்கதாவும் நௌஃபர் மௌலவி சொல்லியிருக்காரு.
இந்த இந்த வழக்குல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, சஹ்ரான் ஹாஷிமோட அவருக்கு இருந்த தொடர்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ சஹ்ரான் ஹாஷிமோட தனக்கு தொடர்பு இருந்ததா சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டையும் நௌஃபர் மௌலவி மறுத்திருக்காரு. சஹ்ரான் மற்றும் அவரோட சகோதரர் ரில்வான தெரிஞ்சிருந்தாலும் கூட 2007ஆம் ஆண்டிலிருந்து 2017ஆம் ஆண்டு வரைக்கும் சஹ்ரானோட தனக்கு தொடர்பு இருக்கவே இல்ல. அவங்கள தெரிஞ்சிருந்தாலும் கூட இந்த ஆண்டு காலப்பகுதியில அவங்களோட எந்த ஒரு தொடர்புமே இருக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளிவந்திருக்கு. இத தாண்டி இன்னும் பல விஷயங்கள வந்து அவர் இந்த இடத்துல சுட்டிக்காட்டி இருக்காரு. கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்துல போலீசார் மூலமா கைப்பற்றப்பட்ட தன்னோட கையடக்க தொலைபேசி தொடர்புலையும் போதுமான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. வத்தளையில வச்சு சஹ்ரான் தனக்கு 9 மில்லிமீட்டர் துப்பாக்கி ஒன்று வழங்கியதா போலீசார் கூறின குற்றச்சாட்டையும் நிரூபிக்க அரசு தரப்பு தவறி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இவ்வளவு விஷயங்கள் உள்ளடங்கலா அவர் வந்து அந்த நீதிமன்றத்துல சொல்லி இருக்காரு. இப்ப இன்னைக்கு நாள்ல இந்த தகவல்கள் வெளியாகி இருக்கு. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல அவர்கிட்ட இந்த சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கதா தான் சொல்லப்படுது. ஆனா இவர் வந்து இதுக்கு முதல்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருப்பாங்க. அந்த சந்தர்ப்பத்துல நீதிபதி கேட்டிருப்பாரு, நீ குற்றவாளியா சுற்றவாளியா அப்படின்னு. அப்ப நான் அந்த நேரம் சுற்றவாளி அப்படின்னு சொல்லியிருந்தா தான் வழக்க முன்னெடுப்பாங்க. அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருந்தாக்க வழக்கு அன்னைக்கே க்ளோஸ் ஆகியிருக்கும், அவருக்கு தண்டனையும் கிடைச்சிருக்கும். அப்ப அந்த நேரம் அப்படியும் சொல்லி இந்த நேரம் இப்படி சொல்றாரு. அப்ப அந்த முரண்பாடுகள் இருக்கு அப்படிங்கிற இந்த வழக்கு விசாரணைகள், அதாவது ஒவ்வொரு ட்விஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஒவ்வொரு நாளுமே வந்து. இப்ப இவரோட இவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இப்ப இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கறத அப்படியே தலைகீழா மாத்துமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. அது சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கு. இப்ப சஹரான் நசீம்ங்கிறவர் ஒரு முஸ்லீம் நபர், அதே போல இவருக்கு பழக்கமா இருந்திருக்கலாம். இப்ப நானும் நீங்களும் இந்த இடத்துல இந்த ப்ரோக்ராம் பண்றோம். இப்ப நான் ஏதாவது ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டிருந்தா அது தொடர்பா உங்களை கைது செஞ்சு விசாரிக்கிற அது நியாயம் இல்லாத விஷயம் தானே. அப்ப அப்படி சந்தர்ப்பம் கூட அமையலாம். அதனால இப்ப இந்த விஷயத்துக்கு அப்புறமா, இந்த தகவல்களுக்கு அப்புறமா இப்போ இதுக்கப்புறம் என்ன மாதிரி சட்ட நடவடிக்கைகள் நடக்க போகுது, வழக்கு விசாரணைகள் எந்த கட்டத்தை நோக்கி நகர போகுது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. பட் நாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். அரசாங்கமா இருக்கட்டும், ஜனாதிபதியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சொல்றது வந்து கொஞ்ச நாட்கள்ல வந்து இந்த வழக்கு விசாரணைகள் ஃபுல்லாவே முடிய போகுது, இறுதிக்கட்ட தீர்ப்பு வழங்குறதுக்கான நாள் நிர்ணயிக்கப்பட போகுது அப்படிங்கறது அவங்க சொல்ற விஷயம். ஆனா இப்போ நடந்துகிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயங்களும், வெளியாயிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களையும் வச்சு பார்க்கும்போது ஏதாவது திருப்பு முனை ஏற்படுமா அப்படிங்கிறது வந்து தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எங்களுக்கு தெரியும், ஒரு என்ன சொல்றது, அதிகார மாற்றம், ஆட்சி மாற்றம் வேணும்னு நடந்த ஒரு சதி திட்டம் தான் இது அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில ஒரு புரிதல் இருக்கு. அதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப எங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, இது வந்து சாட்சியங்களா நிரூபிக்கப்படணும், நீதிமன்றத்துல சொல்லப்படணும். அதுதான் இப்ப மக்களுடைய தேவையா இருக்கு. மற்றபடி எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருக்கு, இதுதான் நடந்திருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களும் தான் அண்மை நாட்களா வெளிவந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில இது நீதிமன்றத்துல உத்தியோகபூர்வமா இது அறிவிக்கப்படுறதுக்காக தான் பாதிக்கப்பட்ட மக்கள், நாட்டு மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் பார்க்கலாம், இந்த மாதிரியான தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது. அதை தாண்டி இந்த மாத இறுதியில் நடக்க போகிற கைதுகள் யாரோட கைதுகள் அப்படிங்கிறது தொடர்பாகவும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது இன்னைக்கு பார்லிமெண்ட் கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது 22வது அரசியல் அமைப்பு, இதை வந்து இன்னைக்கு பாராளுமன்றத்தில் முன் வச்சிருக்காங்க. முன் வச்சதுக்கப்புறமா எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி எதிர்ப்பு போராட்டத்தில் இறங்கி இருக்காங்க. அதாவது உயர் நீதிமன்றம் மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயதை நீட்டிக்கிறதுக்கான ஒரு முன்மொழிவை உள்ளடக்கின அரசியலமைப்போட, அதாவது 22வது திருத்தம், அதை தாண்டி கீழ் நீதிமன்ற நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயதை நீட்டிக்கிறதுக்கான ஒரு முன்மொழிவையும் உள்ளடக்கின இந்த சட்ட மூலம் இன்னைக்கு முன்மொழியப்பட்டது, பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து எதிர்கட்சி உறுப்பினர்கள் அப்படின்னா எதிர்கட்சி அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து ஒருங்கிணைந்த மாதிரி இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது ஆரம்பத்திலிருந்து இது தொடர்பாக எதிர்ப்பு தான் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சபையில் எழும்பி அவர் குறிப்பிட்டிருந்தார், ஜனநாயகத்தின் இறுதி கட்டத்திற்கு வந்துருச்சு, இந்த நாட்டில் இனி ஜனநாயகத்தை மேல எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தார். ஆனா அரசு தரப்பினர் அதுக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இன்றைய தினம் நீங்க இந்த கையில வச்சிருக்கிற அந்த போர்டு அல்லது அந்த அட்டையை நீங்க முழு நாளும் வச்சிருக்கணும், இல்லாட்டி இந்த வாரம் முடிகிறது வரைக்கும் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியை கிண்டல் பண்றது கூட காணக்கூடியதா இருந்தது. அதாவது இப்போ இந்த சட்டம் மூலம் மீதான வர்த்தமானி அறிவித்தல் வந்து வெளியிடப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்கும். முதல் வாசிப்புக்காக பாராளுமன்றத்துல தாக்கல் செய்யப்படணும், சரியா? அப்படிதான் நடக்கணும். அப்ப இன்னைக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா எந்த ஒரு தரப்பினரும் இந்த விடயம் தொடர்பா நீதிமன்றத்தை அணுகிறதுக்கு 1 முதல் 2 வாரங்கள் வந்து அவகாசம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி உயர் நீதிமன்றம் இந்த மனுக்களை விசாரிச்சு தன்னோட தீர்ப்பை 3 முதல் 21 நாட்களுக்குள் பாராளுமன்றத்துக்கு தெரிவிக்கணும்.
அப்போ இப்ப ஆல்ரெடி இந்த கூட்டணி எதிர்க்கட்சிகள் சொல்லியிருந்தாங்க. ஜிஎல் பீரிஸ் தலைமையிலான கூட்டணி எதிர்க்கட்சி சொல்லியிருந்தது என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ நாங்க எல்லாரையுமே சந்திச்சு பேசிட்டோம் இந்த ஆமா. விஷயம் தொடர்பா. இறுதியா வந்து யுஎனுக்கும் போயிருந்தாங்க. மகாநாயக தேரர்களை சந்திச்சிருந்தாங்க, மதகுருமார்களை சந்திச்சிருந்தாங்க, இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தோட கலந்துரையாடல் நடந்துச்சு. இது எது நடந்துமே வந்து முறையான ஒரு தீர்வு அவங்களுக்கு தேவையானது நடக்கலை அப்படின்னும், அவங்க வந்து உயர் நீதிமன்றத்துக்கு போக போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. அப்படி அவங்க போனாலுமே கூட கிட்டத்தட்ட 21 நாட்களுக்குள்ள இது தொடர்பா தீர்ப்பை வந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. இதுல வந்து இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்படுமா இருந்தா உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட ஓய்வு வயது 65லிருந்து 67ஆக உயர்த்தப்படும். அதை தாண்டி இன்னும் அதுல எங்களுக்கு தெரியும் வர்த்தமானில வெளியிடப்பட்ட அதாவது விஷயம் இலங்கை அரசியலமைப்பு இதுவரையிலும் இருக்கிற அரசியலமைப்பு வந்து 1978ல கொண்டு வரப்பட்ட ஜே.ஆர். ஜெயவர்தனோட ஆமா அரசியலமைப்பு. இந்த அரசியலமைப்புல ஒவ்வொரு சரத்துக்களை தான் இவங்க சேஞ்ச் பண்ணி கொண்டு சேஞ்ச் வராங்க. பண்ணலாம், திருத்தங்கள் கொண்டு வரப்படும். திருத்தங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது 22வது தடவை இவங்களும் திருத்தத்தை தான் மேற்கொள்றாங்க. அது இல்லாம இந்த அரசாங்கம் முதல்ல பதவிக்கு வர்றதுக்கு முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த அரசியலமைப்பு முழுமையா மாற்றப்படும், அதே போல ஜனநாயக அதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழிக்கப்படும், அந்த விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. மாகாண அது சபை தேர்தல் நடக்கும் அப்படி ஆமா இப்படி நிறைய விஷயம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனா ம். இப்ப அதுக்கு தலைகீழா தான் நடந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த 22வது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வராம முழுமையா அரசியலமைப்பை மாற்றி அதுல இருக்கிற சில கூற்றுக்களை மாத்தி அமைப்பாங்களா இருந்தாக்க இவங்க அதாவது பதவிக்கு வார நேரம் அளிக்கப்பட்ட வாக்குகள் நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பார்களா இருந்தா அது சிறந்ததா இருக்கும். ஏன்னா இலங்கை அரசாங்கத்துல இலங்கை அரசியலமைப்பு படி ஒரு தமிழருக்கு ஜனாதிபதியா வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பமே கிடையாது. அது ஒரு கூட்டாவே இருக்கு. ஒரு சிங்கள பௌத்தரா பௌத்த இருக்கணும் நாடு, ஆமா. அப்படின்னு முன்னுரிமை வந்து பௌத்த பௌத்த மதத்துக்கு. மதத்துக்கு அந்த மாதிரி. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாத்துவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க தானே. அதெல்லாம் மாற்றம் கொண்டு வந்தா சூப்பரா இருக்கும். அப்படி இல்லாம ஒவ்வொரு சரத்துக்களை திருத்தி தனக்கு தேவையானது மட்டும் செஞ்சு கொண்டு வந்தாக்க மக்கள் மத்தியில சில நேரம் வெறுப்பு ஏற்படலாம். இன்னொரு 3 வருஷம் இருக்கு ஆட்சி முடிகிறதுக்கு. அந்த ஆட்சி முடியும் நேரத்துல இவங்க அளிச்ச வாக்குகளை விட்டாக்க இவங்க என்ன செய்வாங்க, அடுத்த தேர்தலில் சில நேரம் இல்லாமையும் போயிடலாம். அப்படி இல்லாட்டி வன்முறைகளை தூண்டி பதவியை தக்க வச்சுக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் கூட இருக்கு. அதுதான் அவங்களுடைய கடந்த கால வரலாறும் கூட. இப்போ நம்ம இந்த இடத்துல கடந்த காலத்தை பத்தி பேச தேவையில்ல. இப்ப ஆரம்பத்துல இருந்துச்சு தானே. எப்படின்னா இப்ப தேசிய மக்கள் சக்தி அப்படிங்கிற பெயர் மாற்றம் வர காரணம் ஜேவிபி அப்படின்னு சொன்னா யாரும் வந்து ஓட் பண்ண மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவங்களுடைய கடந்த கால வரலாறு அப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ ஜஸ்ட் ஒரு ரிமைண்டருக்காக தான் இந்த விஷயம் இன்னைக்கு. அப்ப அவங்களுடைய என்ன சொல்றது, அவங்களுடைய திட்டங்களே அப்படிதான் இருக்கும். இப்ப நான் இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்தேன். அதாவது பாராளுமன்றத்துக்கு வந்து இந்த குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு இன்னையோட வந்து ஆகஸ்ட் 18ஆம் தேதி இன்னைக்கு மாதிரி ஒரு நாள்ல தான் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு சம்பவம். அதுக்கு முக்கியமான காரணங்கள் யாரு அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியும், வரலாறு நிச்சயமா தெரியும். அப்போ இவங்களுடைய ஜனநாயக முறை அப்படிங்கிறது வந்து இவங்க கிட்ட இல்லை. இவங்களுடைய வரலாற்று எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இல்லை. அன்னைய நாள்ல இருந்தே அவங்களுக்கு இருந்த ஒரு விமர்சனம், எதுக்கு திடீர்னு தேசிய மக்கள் சக்தின்னு ஒரு பெயர் மாற்றம். ஏன்னா ஜேவிபின்னு சொல்லும் போது அந்த ஒரு பிளாக் மார்க் இருந்துகிட்டே தான் இருக்கு. கருப்பு ஜூலை அப்படி இப்படின்னு ஒவ்வொரு பிளாக் மார்க் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதை மாத்துறதுக்காக தான் இவங்க இப்படி ஒரு பெயர் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற விமர்சனங்களும் மக்கள் மத்தியில இருந்துகிட்டு தான் இருக்க செய்து. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை அதை எடுத்துக்கிட்டோனாலுமே கூட அது தொடர்பாக இப்போ பேசுறதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இப்போ இவங்க இந்த ஊழல்வாதிகளை கைது செய்கிறதும் அவங்கள சிறையில் அடைக்கிறதையும் தாண்டி நாட்டோட பொருளாதாரம் ஒரு பக்கம் இருக்க இந்த மெட்ரோ பஸ் அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் கொண்டு வரப்படுது, இல்லாமல் இல்லை. ஆனால் இந்த அதை தாண்டி இவங்க கொண்டு வந்த இந்த ஒரு சில விஷயங்கள், வழங்கின வாக்குறுதிகள், நீங்கள் சொன்ன மாதிரி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை வந்து இல்லாமல் ஆக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க இங்கே மட்டும் இல்லை சர்வதேச மேடைகள்லையும் போய் சொன்ன ஒரு விஷயம். ஆனால் அது தொடர்பாக அவங்க இன்னுமே அவதானம் செலுத்தலை. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நாங்கள் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி நாங்கள் பேசணும் அப்படிங்கிறதுனால தமிழ் மக்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் அங்கனைக்கும் ஒரு கேள்விக்குறி இருக்குதா இல்லையா? அது எந்த அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டாலும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல்ல அதிக அளவா தமிழ் மக்கள் தொடர்பாக தான் அறிவிப்பாங்க. தமிழ் மக்களுக்கு இந்த விடயம் நடக்கும், 13 திருத்த சட்டம் அமுல்படுத்தப்படும், 13க்கு அப்பால் சென்று அந்த விடயங்கள் செய்யப்படும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் கூட அதாவது பதவிக்கு வந்ததுக்கு பிறகு முழுமையா அதை மறந்துட்டு தனக்கு என்ன செய்ய விருப்பமோ அதை தான் செஞ்சு கொண்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச அளவுல நம்ம ஒரு 5 ஜனாதிபதி ஆட்சிக்குள்ள நம்ம இருந்திருப்போம். அதுக்கு முதல்ல இருந்தவங்களோட அந்த நேரம் நம்ம சின்ன ஆட்களா இருந்திருக்கலாம். ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச வயசுக்கு தெரிஞ்ச அந்த கால பகுதியில ஒரு 5 ஜனாதிபதி. இந்த 5 ஜனாதிபதிமாருமே பதவிக்கு வாரது என்னன்னாக்க இவங்க வந்து நிறைவேற்று
நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிச்சு அதுக்கு பதிலாக பிரதமர் ஆட்சி அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க. ஆனா பதவிக்கு வந்ததுக்கு பிறகு யாருமே எதையுமே செய்யல. ஏன்னா அந்த நிறைவேற்று அதிகாரத்துக்குள்ள இருக்கிற அந்த அதிகாரம் என்ன அப்படிங்கறது அவங்க கைக்குள்ள வந்தோன்னா அதை விட்டு கொடுக்க மனசு வராது. எல்லாருக்கும் ஒரு பதவி ஆசை இருக்கதானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அதை தாண்டி மலையக மக்களுக்கு உயர்த்தப்பட்ட சம்பளம் இதை வச்சு இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு அவங்க வந்து அதை சொல்லியே வந்து அரசியல் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அது வந்து வழங்கப்பட்ட சரி உங்களுடைய அரசாங்கத்துல மஹிந்த வழங்கப்பட்ட ராஜபக்ஷ யுத்தத்தை வித்து இது வரைக்கும் அவர் ஆட்சியை பிடிச்சி கொண்டு அந்த மாதிரி அவங்களோட ராஜபக்ஷ ரெஜிமை எடுத்துக்கொண்டாலே அந்த மாதிரி யுத்தத்தை தான் இப்ப வரைக்கும் அதை வச்சுதான் அரசியல் செய்யறாங்க. அரசியல் செஞ்சு கொண்டிருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து மலையக மக்களுக்கான அந்த 200 சம்பள ரூபாய் உயர்வு. ஆனா சம்பளம். எங்களுக்கு தெரியும் இந்த ஆமா. டித்வாவால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்னும் ஒழுங்கான வீடு கூட வழங்கப்படல அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகளும் இருக்கு. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இதையும் நீங்க வந்து நீங்க சரியா தான் செஞ்சுட்டு போறீங்க. அது இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் வந்து உங்களுக்கு விரல் நீட்டாத மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்களா இருந்தா அதுவும் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரி அரசியல் களம் இப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு சில கைதுகள் நடந்திருக்கு. ஒரு சில பேருக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கு. இன்னும் சில பேருக்கு பிணையும் வழங்கப்பட்டிருக்கு. அதாவது கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற 5 கொலை சம்பவங்கள் தொடர்பா முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிவனேசதுரை சந்திரகாந்தனுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து விளக்கமறியல வைக்கணும்னு நீதிமன்றம் இன்றைய நாள்ல உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. எங்களுக்கு தெரியும் நேத்தும் நாங்க இவரை பத்தி பேசியிருந்தோம். அவருக்கு வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அது எதுக்காக அப்படின்னு சொன்னா கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் ரவீந்திரநாத்தோட படுகொலை கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பா 2006ஆம் ஆண்டுல நடந்த சம்பவம் தொடர்பா நேற்றைய நாள்ல அவருக்கு பிள்ளையானுக்கு எதிராக வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இப்போ இன்னைக்கு இன்னொரு சம்பவம் 5 கொலை சம்பவங்கள் கிழக்கு மாகாணத்துல நடந்த 5 கொலை சம்பவங்கள் தொடர்பா இவருக்கு வந்து விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கு. இந்த 5 கொலை சம்பவங்கள் எப்ப நடந்தது, யார் யார் கொலை செய்யப்பட்டாங்கிற தகவல்கள் எல்லாமே வெளியாகி இருந்தது அண்மையில. இப்படியான பின்னணியில அவருக்கு விளக்கமறியல் வந்து நீடிக்கப்பட்டிருக்கு. இதுவும் வந்து இப்ப அவருக்கு எந்த வழக்கு எதுக்காக அவர் தடுப்பு காவல்ல இருக்காரு, இப்ப அவருக்கு எதிராக வந்து இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரியான பின்னணியில இந்த நீதிமன்றம் பல்வேறு சந்தர்ப்பங்களை பிணை வழங்குமாறு இவர் கூட கோரிக்கை முன்வச்சிருந்தாரு. அம்மாவை பார்க்கணும் அப்படின்னும் கேட்டிருந்தாரு. ஏன்னா அம்மா வந்து கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, அம்மாவோட டெய்லி பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருந்தாரு. அந்த மாதிரியான கோரிக்கைகள் மனு பிணை வேணும் அப்படிங்கிற மனு தாக்கல்கள் செய்யப்பட்டது. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து செஞ்சிருந்தாரு. ஸோ ஆனா நீதிமன்ற உத்தரவு இன்னைக்கு இப்படி பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு கைது நடவடிக்கை அப்படின்னு சொல்லலாம். கெஹலிய ரம்புக்வெல்ல முன்னாள் சுகாதார அமைச்சர். இவர் வந்து என்ன சொல்றது, விசாரணைக்கு வாரது, நீதிமன்றத்துக்கு வாரதையே வந்து ஒரு மாதிரி பல பேரால பேசு பொருளாகுது. ஏன்னா முன்னாள் சுகாதார அமைச்சருக்கு இன்னைக்கு இந்த நிலைமையா அப்படின்னு தான் எல்லாம் கேட்குறாங்க. சக்கர நாட்காலியில தான் இன்னைக்கு வந்து விசாரணைக்கு வந்திருந்தாரு. அது இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நிறைய சோஷியல் மீடியால ரிலீஸ் ஆகியிருந்தது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கக்கூடிய ஆணைக்குழுவில் இன்னைக்கு நாளில் அவர் வந்து ஒரு வாக்குமூலத்துக்காக அழைக்கப்பட்டிருந்தாரு. அழைக்கப்பட்ட இடத்துல வந்து அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி தான் அந்த தகவலும் வெளியாகி இருந்தது. எதுக்காக இந்த கைது நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல்கள் இன்னும் எதிர்வரும் சில மணி நேரங்கள்ல வெளியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சில நேரம் பிற்பகல் நேரத்துல அவர் நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்தப்பட்டு வெளியில வர்றதுக்கும் ஆமா இப்ப நாங்க நிகழ்ச்சியை பதிவு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த டைம்ல வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. சொல்ல தெரியாது, வந்தாலும் வரலாம் தான். அப்படிதான் சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இலங்கை மீன்பிடி கூட்டுத்தாபனத்தோட முன்னாள் தலைவர் மஹில் சேனாரத்ன, அதாவது ராஜித சேனாரத்னவோட சகோதரர், அவரும் வந்து இன்னைக்கு நாள்ல கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த கைது எதுக்காக நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா நாடளாவிய ரீதியில மீன் சந்தைகளை நிறுவுதல் மற்றும் பராமரிக்கிறதுல பரிந்துரைக்கப்பட்ட அரச கொள்முதல் நடைமுறைகளை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஒரு 2 வாரங்களுக்கு 3 வாரங்களுக்கு முன்னதாக பிமல் வீரவங்ச அவர் முன்னாள் அமைச்சராக இருந்தார். அவருடைய சகோதரர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவருடைய அந்த வீடமைப்பு திட்டத்துல ஏதோ ஊழல் நடந்தது அப்படின்னு. அந்த மாதிரி இப்ப சகோதரர்கள், முன்னாள் அரசியல்வாதிகளோட சகோதரர்களும் இலக்கு வைக்கப்பட்டிருக்காங்களா? இப்ப இதை எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. இப்ப என்ன சொல்றது, இப்ப கைதாகிற அரசியல்வாதிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எங்களை வந்து ஊழல்ல கைது செய்யறாங்க, பொய் குற்றச்சாட்டுகள் சுமத்துறாங்க இந்த அரசாங்கம் அப்படி சொல்லி தானே சொல்றாங்க. ஆனா இப்ப அவங்களுடைய சகோதரர்கள் அப்ப என்னத்துக்காக இலக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அதாவது ஊழல்வாதிகளுக்கு இனி தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நாள்ல எங்களுடைய கண் முன்னுக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு பார்க்கும்போது தெரியுது. இதை தாண்டி அகில விராஜ் காரியவசமுக்கு இன்றைய நாள்ல பிணை வழங்கப்பட்டிருக்கு. அவரோட சார்ந்தவங்களுக்கும் இன்னைக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கதா தான் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ இன்னைக்கு நாள்ல
இந்த மாதிரியான பல சம்பவங்கள் தான் பதிவாயிட்டு இருக்கு. அடிக்கடி நடக்கிற கைதுகள், எதிர்பாராத கைதுகள். இப்ப கெஹலிய ரம்புக்வெல்லலாம் இன்னைக்கு கைதாவார்ன்னு சொல்லி எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க. ஏன்னா, அவர் ஒரு வாக்குமூலத்துக்காக தான் போயிருந்தாரு. அவர் போகும்போதே ரொம்ப சிரமப்பட்டு, கஷ்டப்பட்டு போயிருந்தாரு. இருந்தாலும் அவர் வந்து அவருடைய உடல்நிலையை கூட கருத்தில் கொள்ளாம, அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதா இதெல்லாம் வந்து எதிர்பாராத கைதுகள். எதிர்வரும் நாட்கள்ல இன்னும் பல முக்கியமான நபர்கள் கைது அதாவது செய்யப்படலாம். இதுக்கு முதல்ல கூட கெஹலிய ரம்புக்வெல்ல கைது செய்யப்பட்டு ஆமா, சிறையில ஆமா. இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கார். பிணையில விடுவிக்கப்பட்டிருக்கார். வழக்கு இன்னும் அவர் போய் மட்டும் இல்ல, அவருடைய மகனும் கூட ஆமா. கைது செய்யப்பட்டிருந்தாரு. ஏன்னா, செஞ்ச வேலைகள் எல்லாம் அப்படித்தானே. இன்னைக்கு வரைக்குமே அவருடைய பதவிக்கால பகுதியில கண் பார்வை இழந்த பல பேர் இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த அரசாங்கத்துல வந்து இந்த சலுகைகள் குடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான இந்த பண உதவிகள் எல்லாமே நிவாரண உதவிகள் எல்லாமே வழங்கப்பட்டுட்டு இருக்கு. ஆனா, இந்த கண் பார்வை இழந்ததுக்கு அப்புறம் காசு கிடைச்சு என்ன என்ன பிரயோஜனம்? ஆமா. அப்படின்னு ஒன்று இருக்கு கண் தானே. கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா அப்படின்னு அந்த ஒரு மாதிரி பழமொழி கூட இருக்கு தானே. அந்த மாதிரி இந்த எதுக்கு இப்ப அந்த என்ன சொல்றது, தரக்குறைவான மருந்துகள்னால பல பேர் கண் பார்வை இழந்திருக்காங்க. அவங்க கண் பார்வை இழந்ததுக்கு அப்புறம் இப்போ நிவாரண உதவி வழங்கப்படுது. ஆனா, அவர் வந்து சுதந்திரமா வெளியில இருக்காரு. இன்னைக்கு வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. என்ன சம்பவத்துக்காக அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இப்ப கடந்த காலத்துல நடந்த பல சம்பவங்கள், பல ஊழல்களுக்கு வந்து பல பேர் கைது செய்யப்பட்டுட்டு இருக்காங்க. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் ஒரு பக்கம் நகர்ந்துகிட்டு இருக்கு. அரசாங்கத்தோட பொருளாதார கொள்கைகள் இன்னொரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் எங்களுடைய நாட்டுல இப்ப எங்களுக்கு வந்து என்ன சொல்றது, சர்வதேச செய்திகளுக்கு ஃபோக்கஸ் பண்ற அளவுக்கு டைமோ என்ன சொல்றது, அதுல முக்கியத்துவங்கள பேசுற அளவுக்கு கூட இல்ல. ஏன்னா, எங்களுடைய போதிய நாட்டிலேயே அளவுக்கு மேலான செய்திகள் இங்கேயே வந்து பல கொண்டிருக்கு. விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய திருப்பு முனைகள் இருக்கு. எதுல எந்த செய்திய ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த செய்திய கொண்டு போகணும், எல்லாமே இம்பார்ட்டன்ட்டான விஷயங்களா தான் இருக்கு. ஒரு பக்கம் பாதாள உலக குழுக்கள். அவங்க வந்து நேற்றைய நாள்லயும் கூட ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் அத்துருகிரிய பகுதியில நடந்திருக்கு. ஹோமாகம ஆமா. அங்க நடந்திருக்கு. என்னன்னா, ஒரு 29 வயது இருக்கக்கூடிய ஒரு வர்த்தகர், உணவக உரிமையாளர் ஒருத்தர் வந்து இலக்கு வைக்கப்பட்டு துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியிருக்காரு. இவர் யாரு அப்படின்னு சொன்னா, முக்கியமான ஒரு பாதாள உலக குழு உறுப்பினரோட உறவினர் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ வரைக்கும் அந்த தகவல்கள் வெளியாகிருக்கு. அதாவது சகோதரர்கள் கைது செய்யப்படுறாங்க. அதே போல உறவினர்கள் அல்லது தெரிஞ்சவங்க, நண்பர்கள் அந்த மாதிரி ஆட்கள் இலக்கு துப்பாக்கிச் சூட்டுக்கு. வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப துப்பாக்கிச் அப்படி சூட்டு. ஆமா, அந்த மாதிரி. முக்கியமான நபர்கள தாண்டி அந்த அவங்களோட நெருக்கமான நெருக்கமா உறவுகள் தான். இருக்கவங்கள வந்து ம். துப்பாக்கி இப்ப எங்களுக்கு தெரியும் கஞ்சிபான் இம்ரானோட மாமாவும் வந்து துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியிருந்தார். இன்னைக்கு நாள்ல அந்த சம்பவத்தோட தொடர்பு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுல ஒரு பெண் ஒருவரும் உள்ளடங்குறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. இப்படி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பாதாள உலக குழுக்கள் அதை தாண்டி இன்னைக்கு இன்னொரு நபர் வந்து கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடா வந்து நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்காரு. அவருக்கும் வந்து சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. இந்த மாதிரி நிறைய ரெட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட பல பேர் வந்து இப்போ கைதாகி நாட்டுக்கு கூட்டிக்கிட்டு வர்றாங்க. அவங்கள வந்து தடுப்பு காவல்ல வச்சு விசாரிக்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடந்தாலும் அதை உடனே உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிக்கணும். என்ன சொல்றது, உங்களுடைய கருத்துக்களையும் நாங்க வரவேற்கிறதோட இன்னைக்கு நாள்ல பதிவாகி இருக்கிற பேசப்படுற விஷயங்கள் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். ஸோ இதே மாதிரி நாளைய தினமும் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நாளைய தினமும் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இன்றைய தினம் விடைபெற்று செல்கின்றோம். ஓகே, வணக்கம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.